இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற மகான் ஏழிசை எம்பிரான் அப்படின்னு இவரோட பேர். இவர் எந்த திருத்தலத்தோடு தொடர்புடையவர் அப்படின்னா, கர்நாடகாவில் மைசூருக்கு பக்கத்தில் மேல்கோட்டை. இந்த மேல்கோட்டை வைணவ திருத்தலம் பெரும்பாலும் நம்ம அத்தனை பேரும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த திருத்தலத்தில் இருக்கிற பெருமாள் ரொம்ப பிரபலமானவர், செல்வப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ராமானுஜர் இந்த பெருமாளை செல்வப்பிள்ளைன்னு கூப்பிட்டு அந்த அளவுக்கு கொண்டாடுவார். இந்த திருத்தலத்தில் நடக்கிற திருவிழாக்கள் அத்தனை ஃபேமஸ். இங்கே தான் வாழ்ந்தார் ஏழிசை எம்பிரான். இது ராமானுஜர் காலத்தில். ராமானுஜரும் இவரும் சமகாலம். ராமானுஜரும் அப்போ மேல்கோட்டையில் தான் இருக்க. இந்த ஏழிசை எம்பிரான் யார் அப்படின்னா அரையர். அரையர்னா அரையர் சேவைன்னு சொல்லுவோம். இந்த வைகுண்ட ஏகாதசி காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் நடக்கிற அரையர் சேவை பார்க்கணும். அதாவது பெருமாளை பாட்டு பாடி வாத்தியங்களினால அந்த அளவுக்கு அவரை சந்தோஷமாக வைத்திருப்பது அரையர் சேவை. இவங்க தான் பாடக்கூடிய உரிமை அந்த அரையர்களுக்கு மட்டுமே உண்டு. இந்த அரையர் சேவை ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் நடக்கும். அதுபோல் ஒரு அரையர் தான் இந்த ஏழிசை எம்பிரான். இவர் மேல்கோட்டையில் என்ன பண்ணுவார், பெருமாளுக்கு செல்வப்பிள்ளை இருக்கார் இல்லையா, அவருக்கு முன்னாடி பாடுவார். பாசுரங்களை பாடுவர். அந்த பாடல்களை ராகத்தோடு பண்ணோடு அழகாக பாடுகிற போது அந்த செல்வப்பிள்ளை பெருமாள் இருக்கார் இல்லையா, நடனம் ஆடுவாராம். எங்கேயான நினச்சி பார்க்க முடியுமா? இப்போ நம்மளும் கோவிலில் பாட்டெல்லாம் பாடுறோம், எத்தனையோ ஸ்லோகங்கள் சொல்கிறோம். பகவான் நமக்கு முன்னாடி வந்து தானே உட்காந்து கேட்குறாரா இல்லை ஆடுறாரா? ஒன்றும் கிடையாது. இந்த ஏழிசை எம்பிரான் இந்த பாசுர பாடல்களை பாடினா அந்த அளவுக்கு பெருமாள் வந்து நடனம் ஆடுவார், பெருமாளோடு பேசுவார். பொதுவாக சில பேருக்கு சில தகுதிகள், கூடுதல் தகுதிகள் இருந்ததுன்னு வச்சுங்களேன். ஒரு செல்வம் அதிகமாக இருக்குது, கல்வி அதிகமாக இருக்குது, புகழ் அதிகமாக இருக்குது. அதுபோல் ஒருத்தர் இருந்தார்னா அவருக்கு என்ன இருக்கும், பெரும்பாலும் செருக்கு, தலைக்கணம்னு சொல்லுவோம். நம்ம பார்க்குறோம் இல்லையா, ரொம்ப படித்தா ஒரு தலைக்கணம் வந்துடும். ரொம்ப செல்வம் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குன்னா ஒரு தலைக்கணம் வந்துடும். நம்ம ரொம்ப புகழ் பெற்றிருக்கோம், பலரும் நம்மை பாராட்டி கொண்டே இருக்கிறார்கள்னா அப்படி காலரை தூக்கி விட்டுன்னு நம்ம போவோம். அதுபோல் பெருமாளோடு பேசுகிறாரு, இவரோட பாடலுக்கு பெருமாள் நடனம் ஆடுறாரு அப்படின்னா இந்த ஏழிசை எம்பிரானுக்கு ஒரு செருக்கு வந்துடுத்து, ஒரு தலகணம் வந்துடுத்து. எது பக்திக்கு உதவாது அப்படின்னா இந்த செருக்கு உதவாது. பகவான் கிட்ட எது செல்லுபடியாகும், மகான்களிடம் எது செல்லுபடியாகும்னா பணிவு மட்டும்தான் அந்த இடத்துல செல்லுபடியாகும். இந்த செருக்கெல்லாம் இருந்தால் பகவான் என்ன பண்ணுவார், அப்படியே கிள்ளி தூக்கி போட்டுருவார். ஒரு செடியை கிள்ளி தூக்கி போடுற மாதிரி அப்படியே கிள்ளி தூக்கி போட்டுருவார். இவருக்கு செருக்கு வந்தாச்சு. இந்த செருக்கு வந்தாச்சு அப்படின்னா என்ன பண்ணுவான், மற்றவங்க அத்தனை பேரும் கிண்டல் பண்ணுறது, தன்னை விட தகுதி கீழே அப்படின்னு நினச்சி பேசுறது, இதெல்லாம் சாதாரணமாக நடக்கும். இவர் ராமானுஜர் காலத்தவர்னு சொன்னேன். ராமானுஜர் அப்போ மேல்கோட்டையில் தங்கியிருந்து பெருமாளுக்கு சேவை கைங்கரியம் பண்ணிட்டுருக்காருன்னு பார்த்தோம். இந்த ராமானுஜர் எப்பேற்பட்ட ஆச்சாரியார் நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். ராமானுஜரை மாதிரி வைணவத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அவதார புருஷன் அவதரிக்கவில்லை என்றால் இன்றைக்கு பல ஆலயங்களில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி உண்டு. திருமலை திருப்பதியில் ஆரம்பித்து ஸ்ரீரங்கத்தில் ஆரம்பித்து பல திருத்தலங்களில்
இன்றைக்கு வழிபாடுகள், ஒவ்வொரு உற்சவங்கள், ஒவ்வொரு திருவிழாக்கள் சிறப்பாக நடக்கிறது அப்படின்னா அதற்கு காரணம் ஸ்ரீமத் ராமானுஜர். அந்த மகானை அவமானப்படுத்துவாராம். யாரு? ஏழிசை எம்பிரான். ஏழிசை எம்பிரான் அவமானப்படுத்துவார். இதான ஒரு பேச்சு பேசும்போது நீங்கள் என்னை விட கீழே தானே அப்படிங்கிறது மாதிரி ஒரு பேச்சு துணிகள் இவர் பேசும்போது வருமா. என்ன காரணம்? பகவான் இவர் பாட்டை கேட்குறாரு, பகவான் ஆடுறாரு அப்படிங்கிற ஒரு செருக்கினால இந்த ராமானுஜரை அவ்வப்போது அலட்சியப்படுத்துவது, அவமானப்படுத்துவது எல்லாமே இந்த ஏழிசை எம்பிரான்ட்ட இருந்தது. ராமானுஜர் மிகப்பெரிய மகான். அவர் இதெல்லாம் பொருட்படுத்த மாட்டார். அப்படிதான் இருந்தார். இதன் தொடர்ச்சி என்ன? நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.